இது ஒரு ஊர். இந்த ஊர்ல விவசாயம் வந்து சூப்பரா இருக்கு. என்ன ரீசன்னா, அந்த ஊருக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய ரிவர் போகுது. அந்த ரிவர்ல எப்பொழுதுமே தண்ணி ஓடிட்டே இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இங்க ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர்ல விவசாயம் ரொம்ப ரொம்ப டல். என்ன ரீசன்? பக்கத்துல ஒரு ரிவர் ஓடுது. அந்த ரிவர்ல வந்து அந்த அளவுக்கு தண்ணி கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்ண முடியல, இரிகேஷன் பண்ண முடியல. விவசாயம் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு. இப்போ நீங்க தான் ஒரு இன்ஜினியர், என்ன பண்ணலாம்? இந்த ரிவர்ல நிறைய வாட்டர் இருக்கு, எக்ஸஸ் வாட்டர். இப்போ என்ன பண்ணலாம்? டைவர்ட் பண்ணலாம்ல. எஸ். அப்போ இந்த ரிவர் என்ன பண்றீங்க, நம்ம லிங்க் பண்றோமா? எஸ். இந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன சொல்லலாம்? ரிவர் லிங்க் ப்ராஜெக்ட் சொல்லலாமா? இதான இந்தியாவோட ட்ரீம். வாஜ்பாயோட ஃபர்ஸ்ட் ட்ரீம் இதான். இந்தியாவில் பாதி இடத்துல தண்ணி வர மாட்டேங்குது, மிச்ச பாதி இடத்துல தண்ணி நிறைய இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? அங்க இருக்கிற தண்ணியை கொண்டு வரலாம். ஏன்னா பாதி தண்ணி கடலுக்கு தான் போய் சேருது. அந்த எக்ஸஸ் ரிவர் வாட்டரை என்ன பண்ணலாம்? லிங்க் பண்ண என்ன பண்ணலாம்? எந்த ஊருக்குலாம் தண்ணி கிடைக்கலையோ அங்கே லிங்க் பண்ணிக்கலாம்ல. எஸ். இந்த ரிவருக்கு பேர் என்னது? கென் ரிவர். ஓகே. இந்த ரிவருக்கு பேர் என்னது? பேட்டுவா. ஸோ கென் அண்ட் பேட்வா ரிவர் ரெண்டு என்ன பண்ண போறாங்க? லிங்க் பண்ண போறாங்க. எந்த ஊருக்காக? இங்க இருக்கிற எல்லா ஊர்லயுமே என்ன கிடையாது? தண்ணி கிடையாது. அதுல முக்கிய ஒரு ஏரியா சொல்லணும்னா இந்த பகுதிக்கு பேர் வந்து பண்டல்கண்ட். ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ரிவர் லிங்க் ப்ராஜெக்ட் கென் பேட்வா. ஆக்சுவலாக அது ரெண்டு ரிவருமே லிங்க் பண்ணிங்கன்னா எங்க இருக்குன்னா யமுனாவோட ட்ரிபியூட்டரி தான். அந்த ஃபேக்ட் நான் நோட்ஸ்ல கொடுக்குறேன். பட் கான்செப்ட் புரிஞ்சுல? படுத்து யோசிங்க. கென்ல அதிகமான எக்ஸஸ் வாட்டர் இருக்கு, அதை டைவர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த வாட்டர் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுமா, ஸ்டாப் பண்ணுமா? அப்புறம் டேம் கட்டலாம். ஒரு டேம் கட்டி அப்புறம் கனல் என்ன பண்ணலாம்? கொண்டு வந்துடலாம். நீங்க பாசுறோம் கரெக்டா? எஸ். இப்போ அடுத்து நீங்களே யோசிங்களேன், இந்த ஃபுல் ப்ராசஸிங் நடக்குது. பண்டல்கண்ட் சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரியும். பட் அகைன் சொல்றேன், இது உத்தரப்பிரதேஷ், இது மத்திய பிரதேஷ். இந்த பகுதி தான் என்னது? உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ். இந்த பகுதி தான் பண்டல்கண்ட். அந்த வாட்டர் ஃப்ளோ இப்படி வரப்போகுது, இந்த ரிவர் ஃப்ளோ. ஓகேவா? இப்போ என்ன கன்சர்ன்னா, இந்த டேம் கட்ட போறாங்களே, இந்த டேம் பேர் வந்து டவுதன் டேம். மேபி கேட்கலாம் எக்ஸாம்ல. டவுதன் டேம் வந்து எந்த ரிவர்ல கட்டப்படுது? கென்னா பேட்டோவா? கென் தானே? எஸ். பேட்டோவா தண்ணி இல்லை, கென்ல தண்ணி தான் பேட்டோவாக்கு ஷிஃப்ட் பண்றோம். ஓகே. இந்த டேம் கட்டினா என்ன ஆகும்னா, இந்த பகுதியில் முக்கியமான பன்னா டைகர் ரிசர்வ் இருக்கு. என்விரான்மெண்டலி 10% லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த டேம் ஒன்று கட்டுறதுனால 10% ஆஃப் டைகர் ரிசர்வ்ஸ் லாஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களுக்கான எத்திக்கல் கொஸ்டின், உங்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு தண்ணி வேணும்னா ஒரு டைகர் ஃபேமிலியை அழிச்சிட்டு அங்க டேம் கட்டி தண்ணி வர்றதுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணீங்களா, பண்ண மாட்டீங்களா? அது எத்திக்கலா, நாட் எத்திக்கலா? ஸோ நாம உயிர் வாழ்றதுக்கு இன்னும் சில உயிர்களை அழிச்சிட்டு வாழ்றது உங்களுக்கு ஓகேவா இல்லையா? ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரிவர் லிங்க் ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக நம்ம வந்து நிறைய ஒன்று பார்க்கலாம், பாசிட்டிவ்ஸ் பார்க்கலாம், நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். பட் இந்த லிங்க் ப்ராஜெக்ட் தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு தான் ஃப்ரண்ட் பேஜில் வந்துருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்ல நிறைய சென்டர் பேஜ் ஆர்டிகல் பற்றி பேசுவாங்க, இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். December 26, 2004 சுனாமி வந்து டேட்டில். எஸ். இப்போ இருக்கிறது நாம 2024 இந்த டேட்டு December 26. ஸோ ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் கம்ப்ளீட்டட்ல. எஸ். இந்த 20 வருஷத்தில் இந்தியாவில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன அப்டேட்ஸ் நடந்திருக்கு, 2004 சுனாமியில் நமக்கு கிடைச்ச லேர்னிங்ஸ் என்ன, அதுல இருந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குமா இல்லையா, அதை பற்றியான ஃபுல் ரிவ்யூ தான் இன்னைக்கு ஃபுல் ஆர்டிகல். சயின்ஸ் பேஜில் அகைன் அடுத்த சென்டர் பேஜில் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், செகண்ட் ஆர்டிகல், தேர்ட் ஆர்டிகல், ஆல்மோஸ்ட் எல்லாமே இதை பற்றி தான். அண்ட் நம்ம இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அப்டேட். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் ஆல்ரெடி பார்த்தவங்க உங்கள் நோட்ஸில் சுனாமி வந்திருக்கும்ல, அந்த டாபிக் கீழே இப்போ பேசுகிற எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் புதுசாக இருக்கோ அதை அப்டேட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சுனாமி எப்படி வரும், என்ன ரீசன் எல்லாருக்கும் தெரிஞ்சது. எடுத்துக்கோக்கா. எஸ். கடல்ல இது ரொம்ப டீப்பர் சர்ஃபேஸ்ல இந்த கிரஸ்ட்ல பிளேட்ஸ் மூவ் ஆகுமா, உங்களுக்கு தெரியுது தானே? எக்கு மாதிரி, எக்கு வந்து உடச்சா எப்படி நிறைய பிளேட்ஸாக இருக்குமோ, ஸோ கிரஸ்ட்ன்றது நிறைய பிளேட்ஸ் இருக்குமா, இந்த பிளேட்ஸ் ஆகும் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது கடல் வச்சுக்கலாம். கடலுக்கு கீழே இருக்கிற 2 பிளேட், இது ஒரு பிளேட்டு, இது ஒரு பிளேட் வச்சுக்கலாம். இந்த 2 பிளேட்டும் மோதுன்னு வச்சுக்கலாம். ஒன்று 2 மோதுச்சுன்னா ஏதாவது ஒன்றுனாகும், உள்ள போகுமா, சப்டேட் ஆகுமா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போக 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 இது என்ன மேலே இருக்கிறது என்ன பண்ணும், கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும். பட் ஒரு லெவலுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, அதில் தாங்க முடியாது. ரொம்ப சப்டேட் ஆகும்போது உடஞ்சிரும்ல. இந்த உடைக்கும் போது என்ன ஆகும், மேலே இருக்கிற தண்ணி உள்ளே போயிட்டு ஜம்ப் ஆகும்ல, அதானே சுனாமி. அதுக்கு புரிச்சா? இப்போ 2 பிளேட் வந்து மோதுது, உள்ள ஒன்று சப்டேட் ஆகுது, அது ஒரு கிராக் உருவாகுது. கிராக் உருவாகும் ஆகும், அந்த ராக்ஸ்லாம் உடையும். இந்த உடஞ்சி வெளியே வரும்போது மேலே இருக்கிற தண்ணி ஆகும், வைப்ரேட் ஆகுமோ, அந்த எனர்ஜி தான் என்ன ஆகுது, அப்படியே பாஸ் ஆகி வெளியே வந்து பீச்சில் பெரிய வேவா இருக்குதா, ஒரு பெரிய வேவா வருதா, அதானே சுனாமி. எஸ். அப்போ சுனாமியோட இம்பாக்ட் எதை பொறுத்து இருக்கும், அந்த 2 பிளேட் மோதும் போது ஒரு ராக் உடையுது இல்லை, அங்கே உருவாகிற எனர்ஜி பொறுத்து தானே வேவ் முடிவு பண்ண முடியும். அந்த எனர்ஜி தானே அது குவாக்கா. ஸோ 2004 வந்த அந்த எர்த் குவாக்கோட மேக்னிட்யூட் எவ்வளோ, 9.1. இந்த 9.1 அளவுக்கு அந்த குவாக் எந்த பிளேஸ் இருந்துச்சு, கடலுக்கு கீழே தெரியும். எந்த 2 பிளேட் மோதிச்சு, ஒன்று வந்து இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் ஒரு பிளேட்டு, இன்னொரு பிளேட் என்னது, யூரேஷியன் பிளேட்டா. யூரேஷியன் பிளேட்டோட ஒரு குட்டி பகுதி, என்ன பகுதி, பர்மா மைக்ரோ பிளேட். இந்த பிளேட் டெக்டானிக்ஸ் பற்றி இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஜியோகிராஃபி, யூபிஎஸ்சி, பிராக்சிஸ் ஐஎஸ் அகாடமி யூடியூப் சர்ச் பண்ணுங்க. ஜியோமார்ஃபாலஜி பற்றி ஒரு கிளாஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்தியன் ஜியோகிராஃபி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாருங்க. இந்த எல்லா பிளேட்ஸ் பற்றி டீட்டெயிலாக கிளாஸ் போட்டிருக்கேன், யூடியூப்ல இருக்கு, பார்த்துருங்க. ஸோ கடலுக்கு கீழே 2 பிளேட், பர்மா பிளேட்டும் இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டும் மோதுது. ரெண்டு மோதும் போது இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் ஆகுது, உள்ள சப்டேட் ஆகுது, உள்ள நல்லா மோதும் போது உள்ள போயிட்டே இருக்கு. ஒரு லெவலுக்கு உள்ள போக முடியல, ராக் உடையுது, உடஞ்சி உள்ள விழுது. தனி ஆகும், உள்ள இறங்கி இருக்குமா, உள்ள அப்சர்வ் ஆகிட்டு ரிலீஸ் ஆகுது, சுனாமி வருதா. இந்த ரெண்டும் ஒன்று மோதுது இல்லை, எந்த இடத்துல உருவாச்சு, அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆன பிளேஸ் எது, சுண்டா ட்ரென்ச். இதெல்லாம் ஃபேக்ட் தான். இதுக்கும்
டீட்டெயிலுக்கும் விஷயம் கிடையாது. பட் ஓரளவுக்கு இமேஜின் பண்ணுறது. இப்போ சுண்டா ட்ரென்ச்னுங்கிற ஒரு பகுதியில் 2 பிளேட்டு மோதும் போது இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் ஆகுது, உள்ள சப்டேட் ஆகுது, உள்ள போயிட்டு ஒரு லெவலுக்கு மேலே சஸ்டன் ஆக முடியல. அந்த எனர்ஜி பிரேக்கை உடையும் போது தண்ணி உள்ள வந்து ரிலீஸ் ஆகுமா எனர்ஜி? எஸ். அந்த எனர்ஜி 9.1 சுனாமியே வெளியே வருது. ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். இந்த நேச்சுரல் ப்ராசஸை பார்த்து நாம் எதுக்கு பயப்படணும்? இந்த நேச்சுரல் ப்ராசஸோட இம்பாக்ட் வந்து பயங்கர டெட்லியாக இருக்குன்றது நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தூரத்தில் ஏதோ ஒரு இடத்துல எடுத்துக்காக்க வர்றது இந்தியா பாதிக்கும் அப்படின்ற இந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி இந்தியா பாதிக்குன்றது நமக்கு தெரியாது. அது புரிஞ்சா ஒரு சுனாமி வரப்போகுதுன்னா அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும், அந்த எடுத்துக்காக நம்மளை பாதிப்பு ஏற்படுத்துமா? எந்த விதமான வார்னிங் சிஸ்டமும் 2004க்கு முன்னாடி இல்லை. இந்த வார்னிங் சிஸ்டம் இல்லாததுனால 2,27,000 மக்களோட உயிரை எடுத்திருக்கு. ஸோ இந்தோனேஷியாவிலேருந்து ட்ராவல் பண்ணி இந்தியன் ஓஷன் வழியா இந்தியா, தமிழ்நாடு, நாகப்பட்டினம் வரைக்கும் சம பாதிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் 2004 சுனாமி நம்ம கொடுத்த லெசன் என்ன? 3 விஷயம். பேசிக்காக டிசாஸ்டர் எப்போ வேணா வரலாம். ஸோ ப்ரிப்பேர்னஸ். ஸோ டிசாஸ்டருக்கு ஒரு கண்ட்ரி எப்போதும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர்ட் இல்லாதனால லேர்ன் பண்ணிட்டோம். 2வது, ஒரு கண்ட்ரியால் மட்டும் இதை சரி பண்ண முடியாது. இந்தோனேஷியாவில் வர்றது இந்தியா பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ இந்தோனேஷியா கூட என்ன பண்ணுவீங்க? கோஆபரேஷன் இருக்கணும். மீனிங் புரிச்சா? அந்த ஊரில் எர்த்குவேக் வந்துச்சுன்னா அதை மானிட்டர் பண்ணுறாங்களா? அந்த மானிட்டர் பண்ணுற டேட்டாஸ் நமக்கு தேவை. இன்டர்நேஷனல் கோஆபரேஷன். 3வது, இயர்லி வார்னிங் சிஸ்டம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இயர்லியராக வார்னிங் கொடுத்தா முடிஞ்ச அளவுக்கு உயிரிழப்புகளை சரி பண்ண முடியும். ஸோ நமக்கு ஒன்றுமே தெரியலனா கூட இந்த 3 பாயிண்ட்டை மெயின் எழுத முடியும். ஸோ இந்த லெசனோட இந்தியா என்ன பண்ணுது? நிறைய விஷயங்களை உருவாக்குது. தனியாகவே சுனாமி ஜியாலஜி அப்படின்னு தனி ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியை உருவாக்கியிருக்கு. உலகம் முழுக்க சுனாமி பற்றி ஒரு ஸ்டடியே இருக்குது. என்ன சொல்கிற புரிஞ்சா? 2004க்கு அப்புறம் எல்லா யூனிவர்சிட்டிஸுமே சுனாமி ஜியாலஜி பற்றி படிக்கிறாங்க. சுனாமினால என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும், அதோட காசஸ் என்ன, அதுக்கான டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் என்ன சொல்லிட்டு தனியாகவே படிக்கிறாங்க. 2வது, டெக்னாலஜிக்கல் அப்டேட். டெக்னாலஜி வழியா எல்லா முக்கியமான ஏரியாஸ் இருக்குல்ல, ஜோன், அதை வந்து ஜிபிஎஸ் வச்சுக்கிட்டு மானிட்டர் பண்ணுறோம். மீனிங் புரிச்சா? With the help of GPS technology, we are monitoring. ஸோ இந்தியா முழுக்க மானிட்டரிங் ஸ்டேஷனை போடுறோம். முக்கியமாக அந்தமான் நிக்கோபார், அதெல்லாம் நியர்பை இருக்கு. ஸோ மெயின்ஸ் எக்ஸாமில் சுனாமி பற்றி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுத வேண்டியது இந்தியாவுடைய முக்கியமான அச்சீவ்மெண்ட் 2007 இந்தியன் சுனாமி இயர்லி வார்னிங் சென்டர் ITEWC அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் மினிஸ்ட்ரிக்கு கண்ட்ரோல் ஒர்க் பண்ணுற ஒரு சென்டர். ஸோ சுனாமி வந்துச்சுன்னா அது ரொம்ப இயர்லியராக நம்ம வார்னிங் கொடுக்குற ஒரு சென்டர் உருவாக்கியாச்சு. இது கூடவே ஓஷன் மானிட்டரிங் சிஸ்டம்னு ஒன்று பண்ணுறாங்க. அதாவது இந்தியன் ஓஷன் சொல்கிறாங்களே, இந்த ஓஷனை ரியல் டைமில் மானிட்டர் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி 10 minutes என்ன நடக்குது அப்படின்னு ரியல் டைம் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. நீங்கள் புரிஞ்சா? அதாவது இந்தியாவுக்கு வச்சுக்கலாம், கடல் இருக்கா, இப்போ இந்தியா கடல் சுற்றி இருக்கிற எல்லா கண்ட்ரீஸையும் என்ன பண்ணுறோம், டேட்டாஸ் வாங்கிட்டு அங்கே எர்த்குவேக் வருதா, எர்த்குவேக் வந்துச்சுன்னா 10 minutes நமக்கு என்ன வந்துடும், இன்ஃபர்மேஷன் வந்துடும். சரி, ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் வந்து குளோபல் லெவலில் USA, ஜப்பான், சிலி, ஆஸ்திரேலியா, இப்போ இந்தியா, மொத்தமாக 5 கண்ட்ரிஸ் தான் சுனாமி மானிட்டர் பண்ணுறதுன்னு ஒரு இயர்லி வார்னிங் சென்டர் சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான அப்டேட், மோஸ்ட்லி ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குல்ல, நியூக்ளியர் பவர் பிளான்ட், அது மோஸ்ட்லி எங்கே இருக்குன்னா கடற்கரை பக்கத்தில் இருக்கும். அப்போ இங்கே சுனாமி வந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கே பாதிப்பு ஏற்படுத்தும்? நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ளே தண்ணி போயிடும், ஒரு லீக்கேஜ் உருவாக்கும், ரேடியேஷன் அதிகமாகும். கரெக்டாக? அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். 2004க்கு அப்புறம் 2011 ஜப்பான்ல வந்த எர்த்குவேக் என்னாச்சு, கடல் தண்ணி முழுக்க ஃபுகுஷிமா நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ள போயிடுச்சு, லீக்கேஜ் ஆயிடுச்சு. இதே மாதிரி கல்பாக்கம்ல இருக்கிற நியூக்ளியர் ரியாக்டர் பாதிப்பு ஏற்படுமா? ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது எல்லாம் தான் டெக்னாலஜிக்கல் அப்டேட். அண்ட் சேம் இந்த ஆர்டிக்கல் இன்னும் 2 கீவேர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கீவேர்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோ ஸ்லிப். ஸ்லிப்னா புரியுதா? நீ நடந்து போறீங்க, கீழே விழுவீங்களா, ஸ்லிப் தானே அது. ஜென்ரலாகவே ஏர்த்தோட மூவ்மெண்ட் இருக்கும்ல, டெக்டானிக் மூவ்மெண்ட். இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட், 2 மூவ் ஆகுது, ரொம்ப ஸ்லோ மூவ் ஆகும். ஸ்லோ மூவ்மெண்ட். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மோதிக்கிச்சு, அந்த ப்ரெஷர் உருவாயிடுச்சு, சுனாமி வரும்ல, எர்த்குவேக் வரும்ல, அப்போ மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்லோ மூவ்மெண்ட்டுக்கும் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு நடுவில் அந்த 2 பிளேட்டு உள்ள வந்து மோதும் போது ஃபர்ஸ்ட் ஆகும், இந்த கிரஸ்ட் உடையும்ல, ஸ்லிப் ஆகும்ல, கிரஸ்ட் இந்த ராக்கு உடையும்ல, அந்த ஸ்லிப் ஆகும்போது நமக்கு ஓரளவுக்கு மூவ்மெண்ட் தெரியும். அது பேர் ஸ்லோ ஸ்லிப். இதை மானிட்டர் பண்ணணும். ப்ரீ மானிட்டரிங் தி ஸ்லோ ஸ்லிப். ஃபார் எக்ஸாம்பிள் 2004 சுனாமி அப்போ சவுத் அந்தமான்ல இந்த ஸ்லோ ஸ்லிப் இருக்குல்ல, அதை வந்து சயின்டிஸ்ட் நோட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? குளோபல் லெவலில் ஓஷன் கீழே எங்கெல்லாம் சப்டக்ஷன் ஜோன் இருக்கோ அந்த ஜோனை மானிட்டர் பண்ணணும். ஸ்லிப்புக்கு என்ன பண்ணணும்? அப்சர்வ் பண்ணணும். இந்த பாயிண்ட்டும் அந்த ஆர்டிகல் கொடுத்துருந்தாங்க. 2வது கீவேர்டு அந்த ஆர்டிகல் போடுது. ஒரு மெத்தட் நேம் அட் வாட்டர் கிளவர் மெத்தட். இப்போ இந்தோனேஷியாவில் எர்த்குவேக் ஒரு நம்ம எப்படி தெரியும்? 2004 வந்ததுனால மேபி அடுத்த ஒரு 10 yearsல வரலாம், யோசிக்க முடியுதுல்ல. அப்போ இங்கே இயர்லி வார்னிங் சிஸ்டம் பண்ணிலாம் வச்சிடலாம். பட் உலகம் முழுக்க எந்தெல்லாம் எர்த்குவேக் வரும் லாஜிக் போடுதா? இந்தியா வச்சுக்கலாம். இந்தியாவில் இந்த பகுதியில் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எர்த்குவேக் வந்திருக்கா இல்லையா அப்படி தெரிஞ்சுட்டு என்ன பண்ண முடியும்? அந்த இடத்த என்ன பண்ணலாம்? அப்சர்வ் பண்ணலாம்ல. பண்ணி புரிச்சா? 2004 வந்த டிசாஸ்டர் வச்சுக்கிட்டு லேர்ன் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்? ஓரளவுக்கு இந்தியன் ஓஷனை மானிட்டர் பண்ணுறோம். இந்த மாதிரி எந்தெந்த பிளேஸில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, எதுல சான்ஸ் இருக்குது? ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா திருப்பி 1000 வருஷத்துக்கு என்ன ஆகும்? ரிப்பீட் ஆகும்ல. இப்போ அந்த காலத்தில் ஏன்ஷியன்ட் டைம்லையும் எர்த்குவேக் இல்லை சுனாமி வந்துருந்துச்சுன்னா அதை தரையும் எப்படி இருக்கும்? அதுக்கான மெத்தட் தான் அட் வாட்டர் கிளவர் மெத்தட்.
ரொம்ப சிம்பிள். எக்ஸாம்பிள் அமெரிக்கா வச்சுக்கலாம். இது அமெரிக்காவோட வெஸ்டர்ன் பகுதி. இந்த சைடு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சில இடத்துல இருக்கிற மரங்கள் இருக்குல்ல, அந்த மரங்கள் மட்டும் ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு, இறந்து போய் கிடக்குது. இந்த ஃபுல் ஏரியாவில் சில பகுதியோட மரங்கள் மட்டும் ரொம்ப இறந்து போய் கிடக்குது, டேமேஜ் ஆகி கிடக்குதுன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி மேபி எர்த்குவேக் வர்றதுக்கு வந்திருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கும் போது வாஷிங்டன் இருக்குல்ல, அமெரிக்காவோட வாஷிங்டன் கோஸ்ட்ல ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கு வந்திருக்கு. ஸோ எல்லா ஊர்லயும் இந்த மெத்தட் பயன்படுத்தலாம். அட்வாட்டர் கிளவர் மெத்தட். அண்ட் டெக்னாலஜி பேஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய லாஸ்ட் முக்கியமான பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டாட் சிஸ்டம், டீப் ஓஷன் அசஸ்மெண்ட் அண்ட் ரிப்போர்ட்டிங் தி சுனாமி. ஸோ டீப் ஓஷன்ல போயிட்டு அசஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை எல்லா கண்ட்ரிக்கும் அனுப்பும். இதை பத்தி சுனாமி பத்தி டாட் உங்களுக்கு புரிஞ்சு முடிஞ்சல. இது ஓஷன். கீழே பார்த்தோம்ல, கிரஸ்ட்ல பார்த்தோம்ல, கிரஸ்ட்ல தானே என்ன ஆகும், 2 பிளேட்டு மூவ் ஆகும், உள்ள வந்து சப்ரேட் ஆகும். அப்போ என்ன ஆகுது, உடையும் போது ப்ரெஷர் உருவாகும்ல. அந்த ப்ரெஷர்ல ஏதாவது சேஞ்ச் நடக்குதா? வழக்கமா ஓஷன்ல கீழே இருக்கிற ப்ரெஷர்ல ஏதாவது ஒரு பிளேட் என்ன ஆகும், சப்டெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், ப்ரெஷர் அதிகமாகுமா? அந்த ப்ரெஷர் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா உடனடியாக இங்கே என்ன வச்சிருப்பாங்க, நிறைய கடல் முழுக்க நிறைய சுனாமி மீட்டர் வச்சிருப்பாங்க. சுனாமியை தெரிஞ்சுக்கிறதுக்கான மீட்டர். விளக்கமே தெரியும், சுனாமியோட ஃபர்ஸ்ட் ஆரிஜின் பண்ணது 2 பிளேட்டு மோதும் போது அங்கே ஒரு ப்ரெஷர் உருவாகும். அந்த ப்ரெஷர் சேஞ்ச் ஆச்சுனாலே என்ன பண்ணிடும், இந்த சுனாமீட்டர் டைரக்டா ஸ்பேஸ்ல இருக்கிற இன்சாட் சேட்டலைட்டுக்கு அந்த ரிப்போர்ட் அனுப்பிடும். ப்ரெஷர்ல சேஞ்ச் ஆயிருக்குன்ற இன்ஃபர்மேஷன் அனுப்பினதுக்கு அப்புறம் இன்சாட் என்ன பண்ணும், சேட்டலைட் எல்லா சுனாமி வார்னிங் சென்டருக்கும் மெசேஜ் அனுப்பிடும். ஸோ அப்போ சீக்கிரமா சுனாமி வரப்போகுதுன்றது என்ன பண்றோம், இயர்லியாவே கண்டுபிடிச்சிடும். எனக்கு புரியுதா? ப்ரிவென்ஷன் வேற, ப்ரெடிக்ஷன் வேற. நம்ம என்ன பண்றோம், ப்ரெஷர் மாறுது, சுனாமி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி என்ன பண்றோம், முடிஞ்ச அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிடுறோம். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த டாட் சிஸ்டம். ஸோ சுனாமி வார்னிங் சென்டர் என்ன பண்ணும், அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு சுனாமி வரும்போது அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு வார்னிங் எடுத்துருவாங்களா. ஸோ இந்த வார்னிங் சிஸ்டம் இஸ் தி பார்ட் ஆஃப் தி சென்டை ஃப்ரேம் ஒர்க். இப்போ ஜஸ்ட் இந்த ஒரு வார்னிங் சிஸ்டம் என்ன பண்ணுது, எல்லா கவர்மெண்ட் ஏஜென்சிஸும் ப்ரிப்பேர்டாக வச்சுக்குதுல்ல. எஸ். அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிற இன்னொரு 6 முக்கியமான பாயிண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துறதுலாம் முக்கியம் தான், பட் அதை விட இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 2004 சுனாமிலிருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்ட 6 முக்கியமான லெசன்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு கடல் இருக்குன்னா அதனால வருதுன்னா மக்களை ஈஸியாக சேஃப்கார்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் பேரியர்ஸ் தான். இந்த நேச்சுரல் பேரியர் யாரு, மேங்க்ரோவ்ஸ். சுனாமி டைமில் இந்த மேங்க்ரூவ்ஸ் நிறைய மக்களோட உயிரை காப்பாற்றிருக்கு, இந்த வேவோட எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. ஸோ கோஸ்டல் ஃபாரஸ்ட்டை அதிகமாக்கணும், அதாவது மேங்க்ரூவ்ஸ் ஃபாரஸ்ட்டை எவ்வளோ திக்காக உருவாக்குறோமோ அந்த அளவுக்கு நேச்சுரல் பேரியராக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அகெயின்ஸ்ட் தி வேவ்ஸ். எஸ். ஸோ இது வந்து நம்ம லேர்ன் பண்ண லெசன், ஓகேவா? பட் என்ன ஆகுது, அடுத்த ஒரு 20 இயர்ஸ்ல இந்த மேங்க்ரூவ்ஸ் ஃபாரஸ்ட் என்ன பண்ணல, விட்டு வைக்கல, அங்கேயும் ஃபார்மிங் பண்றோம். ஷ்ரிம்ப் ஃபார்ம்னு தெரியும்ல. எஸ். மேங்க்ரூவ்ஸ் காடுக்குள்ள இதை வளர்த்து என்ன பண்றோம், சாப்பிட்றதுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒன்று. த சேம் டைம் இந்த மேங்க்ரூவ்ஸோட இந்த பாடி இருக்குல்ல, அதை வந்து வுட்டுக்காக பயன்படுத்துகிறோம், ஃபியூலுக்கு பயன்படுத்துகிறோம். அண்ட் இது எல்லாத்த விட இந்த மேங்க்ரூவ்ஸ் ஏரியாவில், இந்த கோஸ்டல் ஃபாரஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும்ல, அந்த போட்டில் போவோம்ல, டூரிசம் அதிகமாகிடுச்சு. அப்போது கோஸ்டல் ஃபாரஸ்ட்ன்றது நம்மளோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு பயன்படுத்தாமல் அதை எக்கனாமிக் ப்ராசஸாக மாற்றியாச்சு. இந்த கோஸ்டல் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அந்த உயிரினம் இருக்குல்ல, அதை வளர்த்து சாப்பிட பயன்படுத்துகிறோம், எக்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த மரத்தை கட் பண்ணி நமக்கு ஃபியூலுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ டூரிசம் என்கரேஜ் பண்ணி காசு சம்பாதிக்கிறோம். இந்த விஷயத்தை அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் வச்சு மாற்றணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் லெசன், சுனாமி எங்கெல்லாம் அடிச்சதோ அந்த பகுதி வீடு இருக்குல்ல, அந்த எல்லா மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டாங்க, டிஸ்பிளேஸ் ஆயிட்டாங்க. டிஸ்பிளேஸ் ஆனது யாருக்கு ஜாலி, இப்போ அந்த இடத்த பிரைவேட் பீச்சா மாற்றிட்டாங்க. ஸோ மக்களுக்கான பீச்சா இருந்தது, பீப்புள்ஸ் பீச்சா இருந்தது, இப்போ நிறைய இடங்கள்ல பிரைவேட் பீச்சா மாறிடுச்சு. என்ன சொல்ற புரிஞ்சா? அதாவது நிறைய பீச் ஏரியாஸ்ல இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டிஸை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல லக்ஸுரி ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. விச் மீன்ஸ் பீச் பிகம்ஸ் தி பிரைவேடைஸ்ட். அப்போ ஒரு டிசாஸ்டர்ல கூட பயன்படுறது யாரு, பிரைவேடைசேஷன். எந்த அளவுக்கு லோக்கல் கம்யூனிட்டிஸ் நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்றோமோ அந்த அளவுக்கு ஈகோ சிஸ்டம் ஓரளவுக்கு பாதுகாக்கப்படும். பிரைவேடைசேஷன் என்ன கொஞ்சம் நேச்சுரல் ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. எதையும் மாற்றணும். என்ன சொல்ற புரிஞ்சா? மக்கள் வாழ்ந்தாங்கன்னா அங்கே வந்து அவங்களோட லைஃப் மட்டும் தான் டெவலப் ஆகும். ஓகே, பட் இங்கே நடக்குது, எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் உருவாகுது. அதாவது அந்த இடத்துக்கு பயன்படாமல் அந்த இடத்த கெடுக்கிற மாதிரி இண்டஸ்ட்ரீஸ், ஹோட்டல்ஸ், அது ஆகுது. அதுவும் மக்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ் தான், பட் அது நேச்சுரல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டிசாஸ்டர் அதிகமாகிறது சான்ஸ் உண்டு. ஸோ இது ஒரு லெசன். இந்தியாவில், தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் சுனாமி வந்துச்சோ அந்த ஏரியாவோட லேண்ட் இருக்குல்ல, இந்த லேண்டு ஃபுல்லாக காஸ்ட்லி ஆயிடுச்சு. ஸோ லேண்டு ப்ரைஸ் செம்ம காஸ்ட்லி ஆயிடுச்சு. காமன் ஃபுல்லாக தங்க முடியாது. இந்த மக்கள் போட்ட லோக்கல் மார்க்கெட் இருக்குல்ல, அந்த லோக்கல் மார்க்கெட் இப்போ காலி ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் தான் உள்ள வந்து விற்கப்படுது. ஸோ பீச் பக்கத்தில் இருக்கிற லோக்கல் ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. அங்கே ஒரு எக்கானமி லாஸ் ஆயிருக்கு. அட் தி சேம் டைம் பிரைவேடைசேஷன் வந்ததுனால இப்போ இந்த இடத்துல நடக்கிற ஃபிஷிங் வந்து மெக்கனைஸ்டாக மாறிடுச்சு. மெக்கனைஸ்டு ஃபிஷிங் சொல்லலாம், இல்லை ஓவர் ஃபிஷிங் சொல்லலாம். ஸோ அகைன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இன்னும் அதிகமாகுது. அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எல்லா டிசாஸ்டர் அப்போ நடக்கிறது. டிசாஸ்டர் அப்போ ரெஸ்கியூ பண்ணுவாங்களே, ரிலீஃப் பண்ணுவாங்களே, அந்த ரிலீஃப் என்ன பண்ணுதுன்னா இன்னும் கொஞ்சம் இன்இக்வாலிட்டியை அதிகமாக்கி விட்டுருது. என்ன சொல்ற புரிஞ்சா? இந்த ஊரில் சுனாமி வந்துருச்சு, டிசாஸ்டர், இங்கே மக்கள் வாடுறாங்க, ஓகேவா? கவர்மெண்ட் ரிலீஃப் பேக்கேஜை கொடுத்துருச்சு, அது காசு கொடுத்துருக்கு, எல்லா பெனிஃபிட் கொடுத்துருக்கு. இது இந்த மக்களை போய் சேரணும் கரெக்டாக. எல்லா மக்களும் போய் சேருமா? சேராது. ஒருவேளை இந்த டிசாஸ்டர் வந்து ஸ்ரீலங்கா நடக்க வச்சுக்கலாம், ஸ்ரீலங்காவில் டிசாஸ்டர் வச்சுக்கலாம். அப்போ அந்த ஊரில், இந்த பகுதியில் எந்த மக்களுக்கு இந்த ரிலீஃப் பேக்கேஜ் போய் சேராது? நீங்கள் தமிழ் மைனாரிட்டியாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்காது. மீனிங் புரிஞ்சா? ஸ்ரீலங்காவில் சிங்கிள்ஸ் தான் அதிகம், அங்கே தமிழ் மைனாரிட்டி. அப்போ டிசாஸ்டர் ரிலீஃப் அப்போ கூட அந்த ஊரில் யார் வீக்கர் செக்ஷனோ, யார் மார்ஜினல் கம்யூனிட்டிஸோ அவங்களுக்கு என்ன கிடைக்காது, எய்டு கொண்டு கொஞ்சம் கிடைக்காது. அது புரிஞ்சா? ஆல்ரெடி வீக்கர் செக்ஷன்,
ஆல்ரெடி அவங்க போகிறவங்க. அப்போ டிசாஸ்டர் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போர் ஆகிடுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் போராக இருக்கும்போது கவர்மெண்ட் தர ரிலீஃப் பேக்கேஜ் அவங்க போய் சேராமல் இருந்துச்சுன்னா லைஃப் வாழ முடியாது. ஒரு டிசாஸ்டர் வந்துச்சுன்னா கவர்மெண்ட் தர ரிலீஃப் இருக்குல்ல, அந்த ரிலீஃப் பேக்கேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் சோஷியல் இன்இக்வாலிட்டியை, இன்ஜஸ்டிஸை அதிகமாக்கிடுது. நீங்கள் புரிச்சா? ஃபார் எக்ஸாம்பிள், இதே டிசாஸ்டர் வந்து தாய்லாண்டில் வந்துச்சுன்னா, தாய்லாண்டில் எந்த கம்யூனிட்டிஸ் ரொம்ப வீக்கர் செக்ஷனோ அவங்களால என்ன பண்ணுறது, இந்த பேக்கேஜ் ரிலீஃப் வந்து கேட்டு வாங்க முடியாது. அப்போ அவங்க என்ன ஆவாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க. சேம் லைக் இன் இந்தியா, தலித்து, ட்ரைப்ஸு, இமிக்ரெண்ட்ஸு, எத்னிக் மைனாரிட்டிஸ், விடோஸ், சிங்கிள் உமன், இவங்க எல்லாருக்குமே ரிலீஃப் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி இவங்க எல்லாம் வீக்கர் செக்ஷனு, டிசாஸ்டர் இவங்க என்ன கொஞ்சம் வீக்கராக மாற்றுது. இந்த ரிலீஃப் கரெக்டாக போய் சேராதனால எக்ஸ்ட்ரீம் போற மாற்றுது. ஸோ சிம்பிளாக ஒரே சொல்லணும்னா, டிசாஸ்டர் ரிலீஃப் ஆம்பிளிஃபைஸ் தி சோஷியல் இன்இக்வாலிட்டி. அண்ட் இதே பாயிண்ட்டை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல், ஆஃப்டர் சுனாமி பாதிக்கப்பட்ட இன்னொரு பாப்புலேஷன் யாரு? உமன். உங்களுக்கு தெரியும்ல, இந்த மார்க்கெட்டுக்கு போனால் மீன் வைக்கிற நிறைய பேர் பெண்களாக இருப்பாங்க. இப்போ ஜென்ரலாகவே எல்லா பிளேஸ்லுமே கோஸ்டல் ஏரியாவில் பெண்கள் வந்து இண்டிபெண்ட்டாக மீன் விற்பாங்க. பட் ரிலீஃப் பேக்கேஜில் யாருக்கெல்லாம் கொடுத்தான்னு ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, அந்த லிஸ்ட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பெண்கள் பேரே இடம்பெறல. என்ன சொல்ல புரிஞ்சா, அஃபிஷியல் ரெக்கார்டில் உமன் நேம்ஸ் ஆர் இன்விசிபிள். அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுத்த மாதிரியோ, வீடு கொடுத்த மாதிரியோ, இல்லை அவங்களோட கடையை போட்டு கொடுத்த மாதிரி எந்த அஃபிஷியல் ரெக்கார்டும் இல்லை. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், அந்த ஊரில் மோஸ்ட்லி இந்த ரிலீஃப் லிஸ்ட் ரெடி பண்ணிப்பாங்களே, அதை ப்ரிப்பேர் பண்ணது மோஸ்ட்லி யாரு? மென். ஸோ மேல் ப்ரிப்பேர்டு லிஸ்ட்டாக இருக்கிறதுனால உமனோட பேர் அதிகமாக இல்லை. அண்ட் லாஸ்ட் முக்கியமான பாயிண்ட், ஒரு டிசாஸ்டர் சரி பண்ணுறதுக்கு, ரிலீஃப் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஊருக்கு என்ன வரும்? கவர்மெண்ட் ஏஜென்சி வருமா? அந்த ஏஜென்சி ரிலீஃபை எப்படி தரலாம், இந்த கவர்னன்ஸ் எப்படி சரி பண்ண முடியும்? வீடியோ எடுத்து தரலாமா? ஸ்ட்ராங்காக வந்து திரும்பி வராத மாதிரி ஒரு நெட்வொர்க் உருவாக்கலாமா? இந்த எல்லா முடிவுகளும் யாருக்கு ஹெல்ப் பண்ணும்? எல்லா முடிவும் கவர்மெண்ட் எடுக்குது. கவர்மெண்ட் எடுக்கிற முடிவு, வராங்களோ ஏஜென்சி, கவர்னன்ஸ் வராங்களே, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே டிக்டேட்டர்ஷிப்பாக இருக்குது. ஆல்ரெடி அந்த லோக்கல் ஊர்லேயே லோக்கல் கம்யூனிட்டிஸ் உருவாக்குன அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், குப்பம் வச்சுக்கலாம். குப்பம் இருந்துச்சுன்னா குப்பம்ல மோஸ்ட்லி எல்லா முடிவுகளும் எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க. அதாவது நாம் ஒரு பாயிண்ட் சொல்லுவோம், இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, டிஸ்கஷன் நடக்கும். அது புரிஞ்சா? நம்ம ஒட்டுமொத்த கண்ட்ரியில் ஓட்டு போடுறது மட்டும் டெமோக்ரஸி. கரெக்டாக ஓட்டு போட்டால் டெமோக்ரஸி. பட் ஓட்டு போட்டதுக்கு அப்புறமும் எந்த முடிவு எடுத்தாலுமே டிஸ்கஷன் நடக்கும். இது பண்ணலாமா, யாருக்கு பண்ணலாமா டிஸ்கஷன் நடந்து முடிவெடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆக்டிவ் டெமோக்ரஸி இருக்கிற குப்பத்துக்குள்ள என்ன பண்ணலான்னு கேட்காம கவர்மெண்ட் ஏஜென்சி உள்ள வந்து அவங்களுக்கு தேவையானதை பண்றாங்க. இந்த சிஸ்டம் மாற்றணும். ஸோ லோக்கல் கம்யூனிட்டிஸ் உருவாக்குன அந்த டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ் இருக்குல்ல, அதையும் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தா எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் படிக்கிறது ஈஸியாக இருக்கும். பட் எக்ஸாம்பிள் எழுதும்போது 6 பாயிண்ட் ரொம்ப ஷார்ட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு ஆர்டிகல். ஓகே, 6 key lessons from the 2004 சுனாமி. ஃபர்ஸ்ட், ப்ரொடெக்டிங் தி மேங்க்ரூவ்ஸா பார்த்தாச்சு. அடுத்து, ஹேவ் டு கீப் தி பீச்சஸ் பப்ளிக்கா. ஓகே. தேர்ட் பாயிண்ட், சுனாமி வைடன்ட் தி இன்இக்வாலிட்டிஸ். லோக்கல் லைவ்லிஹுட் என்ன ஆயிடுச்சு? லாஸ் ஆயிடுச்சு. மெக்கனைஸ்டு ஃபிஷிங், ஓவர் ஃபிஷிங் இதெல்லாம் அதிகமாகிடுச்சு. அடுத்து, ரிலீஃப் எஃபோர்ட் என்ன ஆகுது? இட் எக்ஸாகரேட்ஸ் தி இன்இக்வாலிட்டிஸ். ஆல்ரெடி இருக்கிற டிஸ்கிரிமினேஷன், எக்ஸ்க்ளூஷன் கொஞ்சம் என்ன பண்ணுது? ரிலீஃப் எஃபோர்ட் அதிகமாக்கி விட்டுருது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு டிசாஸ்டர் வந்துச்சுன்னா ரிலீஃப் வரும்போது லேபர்ஸ், தலித்ஸ், ட்ரைப்ஸ், இமிகிரண்ட்ஸ், விடோஸ், சிங்கிள் உமன் இவங்க எல்லாருக்குமே ரிலீஃப் எஃபோர்ட் ஃபர்ஸ்ட் போயிடும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஜெண்டர் இன்சென்சிட்டிவ் ரிலீஃப். த ரிலீஃப் வாஸ் பேஸ்ட் ஆன் தி லிஸ்ட் ப்ரிப்பேர்ட் பை தி மேல் டாமினேட்டட் பஞ்சாயத்ஸ், ஃபர்தர் எக்ஸ்க்ளூடிங் தி உமன். ஸோ ப்ரையாரிட்டைஸ் தி உமன்ஸ் லைவ்லிஹுட் நீட்ஸ். இது லாஸ்டா, respect the local institutions, empower the communities. Coastal communities like fishing villages, kuppams operate through active debate, not through traditional election. So improve the local capacities. So இந்த 6 பாயிண்ட் வந்து ஒரு தனி ஆர்டிகல். ஸோ ஆல்மோஸ்ட் இது முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக இன்னொரு ஆர்டிகல். என்ன ஆர்டிகல்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆல்ரெடி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 இருக்கு. கரெக்டா? எஸ். இன்னும் கொஞ்சம் அந்த ஆக்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. அது பில்லாக இருக்குது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பில் 2024 ஒரு பில்லாக இருக்குது. பட் அந்த பில் வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. அதுலேயே ஒரு 3 நெகட்டிவ் இருக்குது. நான் பார்த்தோம்ல, பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸ் அது வந்து சுத்தமாக இல்லை, அக்கௌண்டபிலிட்டி குறைஞ்சிருக்கு, எஃபிஷியன்சி வீக்காக இருக்குன்றது ஒரு ஆர்டிகளோட பாயிண்ட் ஆஃப். ஸோ அந்த ஆர்டிக்கலில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பில் இருக்கிற நெகட்டிவ்ஸை ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பில் 2024 இருக்கிற சில முக்கியமான சேலஞ்சஸ். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செமான்டிக்ஸ். மீனிங் புரிஞ்சா? அதாவது அந்த பில்லோட ரூல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ரூல்ஸோட லாங்குவேஜ் இருக்குல்ல, இந்த லாங்குவேஜ் கிளாரிட்டியாக இல்லை. அப்போ ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறீங்க, அந்த டாக்குமெண்டோட லாங்குவேஜை அனலைஸ் பண்ணுறோம்னா அது பேர் செமாட்டிக்ஸ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிசாஸ்டர் வருதுன்னா யார் அதை சூப்பர்வைஸ் பண்ணணும்? சூப்பர்விஷன். அடுத்து யார் வந்து டைரக்ஷன்ஸ் வரணும்? டைரக்ஷன்ஸ். இதெல்லாம் கிளியர் வேர்ட்ஸ். இந்த வார்த்தை பயன்படுத்தாம மானிட்டர், கைட்லைன்ஸ் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. டிஃபரன்ஸ் புரியுதா? மானிட்டர் அர்த்தம் டிசாஸ்டர் வருதுன்னா இல்லை வரப்போகுதுன்னா அப்சர்வேஷன் அர்த்தம், அப்சர்வ் பண்றது. ஸோ என்ன வந்து அப்சர்வ் பண்ண விட்டுருக்காங்க, நான் அப்சர்வ் பண்றேன், அவ்வளவுதான். அதை விட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போ அதிகமாக இருக்கும்னா, நான் தான் அதோட சூப்பர்வைசர்னா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். அப்போ ரொம்ப கிளியர் வேர்ட்ஸாக யூஸ் பண்ணாம ரொம்ப வேக் வேர்டாக யூஸ் பண்ணிருக்காங்க. மீனிங் புரிஞ்சா? உங்க வீடு வந்து ஃப்ளட்ல முழுகுது. ஓகே, அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கைட்லைன்ஸ், அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்து முடிவு பண்ண முடியுமா? முடியாதுல்ல. டைரக்ஷன் தரணும். டைரக்ஷன் தரதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல. இது கிளியர் வேர்டு. கைட்லைன்ஸ்ன்றது ஒரு ஜென்ரலைஸ்டு வேர்டு. ஸோ செமெண்டிக் லெவல்லே ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒரு ஊரில் ஃப்ளட் வந்தாலும் சரி, எந்த டிசாஸ்டர் வந்தாலும் அந்த ஊரில் மாட்டிப்பாங்கல்ல மக்கள், அந்த மக்களை ஃபஸ்ட்டு சேஃப்கார்ட் பண்ணுறது யார்? லோக்கல் கம்யூனிட்டிஸ். அந்த ஊரில் இருக்கிற மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில்
ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறது லோக்கல் கம்யூனிட்டிஸ் தான். இந்த லோக்கல் கம்யூனிட்டிஸோட ரோலை வந்து ரெகக்னைஸ் பண்ணப்படல இந்த ஆக்ட்ல. சொல்ல புரிஞ்சா? எந்த டிசாஸ்டர் வந்தாலும் ஹூ இஸ் தி ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் அப்படின்னா லோக்கல் பீப்புள் தான். இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டருக்கான ரோலை அவங்கள ரெகக்னைஸ் பண்ணல. பட் குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு 3 முக்கியமான குளோபல் ஃப்ரேம் ஒர்க், யோகோமா ஸ்ட்ராட்டஜி, யோகோ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஆக்ஷன், சென்டாய் ஃப்ரேம் ஒர்க், எல்லாம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஸ்ட்ராட்டஜி. இந்த எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே இந்த எல்லா ஃப்ரேம் ஒர்க்லையும் local communities are treated as the first responders during the disaster. But இந்த bill வந்து local communities empower பண்ணல. This bill fails to empower the local wisdom and capacities of communities. That is more essential for effective disaster management. Disaster managementல local wisdom பயன்படுத்தல. சொல்ற புரிஞ்சா? ஒரு district level ஒரு authority உள்ள வருவாங்க, அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. பட் அந்த லோக்கல் லெவல்லையே பஞ்சாயத்து இருக்கும், வார்டு இருக்கும், லோக்கல் NGOs இருக்கும், அவங்களையும் பயன்படுத்தணும். அதுக்கு ஒரு பெரிய ப்ரூஃபே இந்த 3 தான். 2009 வந்து சைக்ளோன் ஐலா இருக்குல்ல, ஒரு கெட்டநாத்தோட லேக் ஃப்ளட், ரீசெண்டாக வந்து கேரளா ஃப்ளட், எல்லா ஃப்ளட்லையுமே மக்களை ரெஸ்கியூ பண்ண ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் யாருன்னா வில்லேஜர்ஸ் தான். இட் வாஸ் தி வில்லேஜர்ஸ் அண்ட் ஃபிஷர் ஃபோக்ஸ் who started rescuing the people before government forces like National Disaster Response Force NDRFலாம் வர்றதுக்கு முன்னாடி லோக்கல் பீப்புள் மட்டும்தான் ரெஸ்கியூ பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஆக்ட்ல எம்பவர் பண்ற வழியாக இன்னும் கொஞ்சம் டிசாஸ்டரை சரி பண்ண முடியும், எஃபிஷியண்டாக மாற்ற முடியும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒரு டிசாஸ்டர் வந்துச்சுன்னா யாரெல்லாம் வல்னரபிள்? ஃபார் எக்ஸாம்பிள் உமன், LGBTQ, டிசேபிள்டு பர்சன், லோ கேஸ்ட், இவங்கெல்லாம் வல்னர் பீப்புள் எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. அப்போ சாமானிய ஒரு மக்களையும் டிசேபிள்டு பர்சனையும் ஒரே மாதிரி அஃபெக்ட் பண்ணாது. டிசாஸ்டர் வந்துச்சுன்னா அந்த டிசாஸ்டர்லையும் டிஸ்கிரிமினேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு பில்லை ரெடி பண்ணும்போது யாரெல்லாம் மோஸ்ட் வல்னரபிளோ இவங்களோட ப்ரொடெக்ஷன், இவங்களோட சேஃப்கார்டு, இவங்களோட ப்ரையாரிட்டிஸ் பற்றி எழுதிருக்கலாம். பட் வல்னரபிள் பற்றி ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் எதுவுமே எழுதலை. விச் மீன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் இன்டர்செக்ஷனல் டிஸ்கிரிமினேஷன் பற்றி தெரியல. அதாவது ஒரு ஊரில் வந்து இந்த ஊருக்கு இந்த ஊரில் ஃப்ளட் வருது, அப்போ எல்லா மக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படி தான் யோசிக்கலாம். தவிர ஒவ்வொரு மக்களோட பிரச்சனை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் போகணுன்றது தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாமானியாக இருக்கனா உங்கள் வீடு போகலாம், அதுவே நீ உமனாக இருக்கனா இன்னும் எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம் இருக்கும், அதில் நீ இன்னும் லோவர் கேஸ்ட் தான் இன்னும் எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம் இருக்கும். இன்டர்செக்ஷனல் நிறைய விஷயம் உள்ளே சேரும்போது டிஸ்கிரிமினேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ராட்டாவாக என்ன பண்ணணும், ரூல்ஸ் போட வேண்டியது அவசியம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கவர்னன்ஸ் பற்றி. 2024 பில்லு வந்து கவர்னன்ஸில் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிடுச்சு. என்ன பாயிண்ட்னா பர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷன் கிடையாது. இந்த ஊரில் டிசாஸ்டர் இருக்கு, யார் வருவா? ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் வருவார், அவரோட ஒர்க் எப்படி இருக்கு அப்படின்னு இவாலுவேட் பண்ணுற மெக்கானிசம் எதுவுமே ஆட் பண்ணல. அப்போ எப்போ வந்து இவாலுவேஷன் இல்லையோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இவ்வளோ காசு அலோகேட் பண்ணிருக்காங்கன்னு ஒரு ஃபண்ட் வந்துச்சுன்னா அந்த ஃபண்டு வந்து எல்லா மக்களுக்கும் ரீச் ஆயிருக்கா, இவர் பிரித்து கொடுத்துருக்காரா அப்படின்னு இவரை என்ன பண்ணும், இவரோட பர்ஃபார்மன்ஸை இவாலுவேட் பண்ணுவோம்ல, அந்த இவாலுவேஷன் கிடையாது. என்ன சொல்ல புரிஞ்சா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரோட பர்ஃபார்மன்ஸையும் இவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்னு ரூல் வந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார், ஸ்டார்டிங்லேருந்தே ஒர்க் பண்ணுவார். என்ன சொல்ல புரிஞ்சா? டிசாஸ்டர் வரதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர்டாக இருப்பார், இல்லைனா அவர் பேர் கெட்டு போயிடுன்ற பயம் இருக்கும்ல. எஸ், அந்த இவாலுவேஷன் இல்லாதனால அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ட்ரை பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகலை. அது ஒன்று. ரெண்டாவது, அவங்க ரோலே கம்மியாகுன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஊரில் யாராவது NGO வந்தாங்கன்னா இப்போ NGOs, ஃபிலாந்த்ராபிஸ்ட் அவங்க பண்ணுற ஹெல்ப் இருக்குல்ல, அந்த ஹெல்ப்லேயே ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிடுது. அப்போ அதை என்ன பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்களோட இண்டிவிஜுவல் டிஸ்ட்ரிக்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி எதுவுமே இல்லை. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், டிசாஸ்டர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே மேபி லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரலாம். பட் இந்த பில்லை வந்து லா அண்ட் ஆர்டர் பற்றி எதுவும் பேசல. அண்ட் ஆல்ரெடி இருந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் இருந்த 2 செக்ஷனை தூக்கிட்டாங்க, செக்ஷன் 12, செக்ஷன் 13. இதை பற்றி பேசுது. ஒரு விக்டிம் இருக்காங்கன்னா அந்த விக்டிமுக்கு குறைஞ்சபட்சம் என்ன ரிலீஃப் கொடுத்துடணும், வாட் இஸ் தி மினிமம் ரிலீஃப் ஸ்டாண்டர்ட், அந்த மினிமம் ஸ்டாண்டர்ட் ரெக்குவயர்மெண்ட்டை தூக்கிட்டாங்க. இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு தெரியும், டிசாஸ்டர் வந்துச்சுன்னா அந்த 1 மாதம் 2 மாதம் வேலைக்கு போகிறது கஷ்டம், சாப்பாடு கஷ்டம். அப்போது ஒருவேளை அந்த வீட்டில் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் வந்து லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த லோனை கட்டுறதுக்கான டைம் இருக்கும்ல, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்ல. லோன் ரீபேமெண்ட் ரிலீஃப் இருக்குல்ல, எஸ், அதுதான் செக்ஷன் 13. அந்த பாயிண்ட்டு தூக்கிட்டாங்க. இதுலேயே இன்னொரு செக்ஷன் இருக்குங்க, செக்ஷன் 19 ஒன்று இருக்குது. அது வந்து விடோ, ஆர்ஃபன்ஸ், ஹோம்லெஸ்னஸ், பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள், விடோ, வீடு இல்லாத இண்டிவிஜுவல்ஸ், இவங்க எல்லாரும் கண்டிப்பாக அதிகம் பாதிப்படுவாங்க. இவங்களுக்கு மினிமமாக என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்டோட ரோல். இதை பற்றி பாயிண்ட்ஸ் இல்லை நியூ ஆக்டில், நியூ பில்ல. அடுத்து டிசாஸ்டர் பற்றி ஒரு பிளான் போடும்போது நேஷனல் லெவலில், ஸ்டேட் லெவலில், டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பிளான் இருக்கும். எல்லா பிளானையும் இன்டகிரேட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும். அது பழைய ஆக்டில் செக்ஷன் 35 2B, இது ஆக்சுவலாக தனி டாபிக். அது செக்ஷன் 35 2B, செக்ஷன் 35 2D, இந்த செக்ஷன் தூக்கிட்டாங்க. ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானில் ப்ரிப்பேர்னஸ் அண்ட் இன்டகிரேஷன் எப்படி இருக்கணும் அதை பற்றி தூக்கிட்டாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இப்போ டிசாஸ்டர் வந்துச்சுன்னா அந்த ஊரில் மக்கள் மட்டும் பாதிப்பட மாட்டாங்க, அனிமல்ஸும் பாதிப்பு ஏற்படும். அந்த அனிமல்ஸ்க்கான ப்ரொடெக்ஷன் பற்றி ரூல்ஸ் இல்லை. அண்ட் செக்ஷன் 41A ஒரு புதுசாக உருவாக்கியிருக்காங்க. அதில் அர்பன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒரு அத்தாரிட்டி உருவாக்கியிருக்காங்க. இன்னும் புரிஞ்சா? முனிசிபாலிட்டி இருக்கும்ல, எஸ், இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் முனிசிபாலிட்டியோட அத்தாரிட்டியும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு அத்தாரிட்டி, அர்பன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்காங்க, அந்த முனிசிபாலிட்டிக்கு ஒரு அத்தாரிட்டி போடுறாங்க. ஆக்சுவலாக முனிசிபாலிட்டி என்ன, டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது. டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற ஒரு அத்தாரிட்டிக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ன ரோலாக இருக்கும்? எதுக்கு இந்த அத்தாரிட்டி ஆட் பண்ணாங்கன்னு தெரியலன்னு நாட்டுக்கு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு, இப்போ கம்பேர் பண்ணலாம். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பில்லில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ப்ராப்ளம் பார்த்தோமா, ஒன்று முடிச்சாச்சு. அடுத்தது இக்னோரிங் தி குளோபல் விஸ்டமா, இந்த எல்லாத்தையும் சொன்ன லோக்கல் கம்யூனிட்டிஸை வந்து என்கரேஜ் பண்ணலையா, ஓகே. அடுத்து இன்டர்செக்ஷனல் டிஸ்கிரிமினேஷனா, முக்கியமான மார்ஜினல் பீப்புளை இக்னோர் பண்ணிடுச்சா,
ஓகே. அடுத்து there is no performance evaluation. How district authorities will be evaluated? அந்த பாயிண்ட் இல்லையா? எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் law and order பார்த்தோமா? அடுத்து செக்ஷன் 1213 மினிமம் ரிலீஃப் ஸ்டாண்டர்ட் ஃபார் விக்டிம்ஸ், லோன் ரீபேமெண்ட் ரிலீஃப், these have been removed. அடுத்து செக்ஷன் 19 ஆல்சோ omitted. விடோஸ், ஆர்ஃபன்ஸ், ஹோம்லெஸ்னஸ் இவங்களுக்கு ஃபினான்ஷியல் எய்டு, மினிமம் ரிலீஃப் கைட்லைன்ஸ் இந்த பாயிண்ட் தூக்கிட்டாங்க. அடுத்து செக்ஷன் 35 2B 2D ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் இன்டெகிரேஷன் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ், திஸ் ஹாஸ் பின் ரிமூவ்ட். அடுத்து the bill doesn't even mention the thousands of animals that perish in disaster. அனிமல்ஸ் பற்றி பாதுகாப்பு இல்லை. அதுக்கப்புறம் அர்பன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி உருவாக்குறாங்களா. The bill proposes a new authority under section 41A. முனிசிபல் கார்பரேஷன் ஆல்ரெடி ஜென்ரேட்டிங் தி ஹையஸ்ட் ரெவன்யூ சிட்டிஸ். ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஒரு ஊரில் வந்து அர்பன் ஃப்ளட் அதிகமாக அர்த்தம், அந்த ஊரில் முனிசிபாலிட்டி ஒர்க் ஆகலாம் அர்த்தம். அப்போ யார் வந்து ஒர்க் பண்ணலையோ அவங்களே அத்தாரிட்டியாக போடுறது எப்படி கரெக்டானு சொல்கிறாங்க. லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வி மிஸ்ட் தி ரீஜனல் கொலாபரேஷன். இன்னும் புரிஞ்சா சார்க்கு, பிம்ஸ்டெக், பிரிம்ஸ் நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, எல்லா ஆர்கனைசேஷன் கூடயும் மிங்கிள் ஆகிட்டு ஒரு கிராஸ் பார்டர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணணும். அதை பற்றியும் பேசணும் சொல்கிறான். ஸோ இக்னோரிங் தி ரீஜனல் கொலாபரேஷன் இஸ் ஏ சீரியஸ் கிளாப்ஸ். என்ன தேவை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வி நீட் a ஸ்ட்ராங்கர் இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஷிப். ஸோ பில்லை பற்றின நெகட்டிவ்ஸ்ங்க. சரி, பில்லில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது, தனியாக பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஆர்டிக்கலில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற இப்போ ஒரு 2024 பில்லில் இருக்கிற சேலஞ்சாக கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தாச்சு. ஃபியூச்சரில் அகைன் இந்த ஆக்டை பற்றி எப்படி பேசுவாங்க பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வே ஃபார்வர்ட் எப்படி எழுதலாம். இன்றைக்கி வந்து ஆர்டிக்கல் இருந்து ஒரு 4-5 பாயிண்ட் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா த நியூ அப்ரோச் டு தி டிசாஸ்டர் ரிகவரி. டிசாஸ்டர்லேருந்து எப்படி ரிகவர் ஆகுறது, நியூ அப்ரோச். நம்ம லேர்ன் பண்ண லெசன்ஸ் இன்னும் எதாவது ஸ்ட்ராங்காக பண்ணலாம். டிசாஸ்டர் ரெசிஸ்டன்ட் ஹோம்ஸை ஸ்ட்ராங் பண்ணணும். வீடு கட்டி தரதை விட டிசாஸ்டர் ரெசிஸ்டன்ட் வீடுகளாக கட்டி தரணும். ஒன்று. அடுத்து ஃப்ளட் வந்துருச்சுன்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஃப்ளட் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற மக்கள் என்ன பண்ணணும், டிஸ்பிளேஸ் ஆகணுமா. அந்த மக்கள் தங்குறதுக்கான என்ன வேணும், பிளேஸ் வேணும்ல. அப்போ நிறைய பப்ளிக் பிளேஸ் உருவாக்கணும். ஒரு ஏரியா முழுக்க என்ன ஆகிடுது, ப்ரைவேட்டாக மாறிடுச்சுன்னா மற்ற அந்த இடத்துக்கு போக முடியாது. இப்போ வி ஹேவ் டு கிரியேட் தி சேஃப் பப்ளிக் பிளேசஸ். ஆச்சு புரிஞ்சா. ஸ்கூலில் பப்ளிக் பிளேஸாக உருவாக்கணும். ஸ்கூலில் வந்து பப்ளிக் ஸ்பேஸ் அனௌன்ஸ் பண்ணணும். கம்யூனிட்டி சென்டர் பப்ளிக் ஸ்பேஸ் அனௌன்ஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம், அந்த இடத்துக்கு மக்களை கொண்டு வந்துடலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இன்சூரன்ஸ் ஃபார் ஆல். இதுதான் உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரிஸும் அக்செப்ட் பண்ணிச்சு. எப்போ டிசாஸ்டர் வரலாம், டிசாஸ்டர் வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த லைஃபும் காலி ஆகிடும். அப்போ இன்சூரன்ஸ் வந்து மோஸ்ட் அவசியம். ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட்ஸ் மஸ்ட் பி ஃபார் வல்னரபிள் கம்யூனிட்டிஸ். இந்த 3 பாயிண்ட். நெக்ஸ்ட், வி ஹேவ் டு ஃபோர்ட்டிஃபை தி கோஸ்டல் டிஃபென்சஸ். புரிச்சா. ஒரு புயல் வந்துச்சுன்னா இல்லை ஸ்டார்ம் வந்துச்சுன்னா அந்த வீடை வந்து அந்த ஏரியாவை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஃபோர்ட்டிஃபை பண்ணணும். அதுக்கான பிளான்டேஷன் பார்த்தோம்ல, மேங்க்ரூவ்ஸ் அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ வி ஹேவ் டு நீட் தி எஸ்கேப் ரூட்ஸ். உடனடியாக வெளியே வரதுக்கான எஸ்கேப் ரூட்ஸ் உருவாக்கி தரணும். அப்போ அதுக்கு என்ன தேவை, வி ஹேவ் டு எம்பவர் தி கோஸ்டல் கம்யூனிட்டிஸ். அண்ட் லாஸ்ட்டாக டிசாஸ்டர் வந்துருச்சு, ரிகவரி ஆகிறதுக்கு மென்டல் ஹெல்த் தேவையில்லை. சப்போர்ட் பியாண்ட் தி ஃபிசிக்கல் ரிகவரி. காசு தராங்கலாம் ஓகே, பட் ஆல்சோ வி நீட் தி counseling and emotional care, focused help for vulnerable groups, children, women, different abled. And இந்தியாவுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளோட இன்ஸ்பிரேஷன்ஸ் யார், ஜப்பான், சிலி. ஜப்பான் இஸ் தி குளோபல் லீடர் இன் தி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை நம்ம பண்ணுவோம், இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஜப்பானில் 2 விஷயத்தை கல்யாணம் பண்ணிக்கணும். ஒன்று வந்து ப்ரிப்பேர்னஸ் கல்ச்சர். கண்டிப்பாக என்ன வரும், டிசாஸ்டர் வரும். அப்போ எப்படி ப்ரிப்பேர்ட் ஆகணும், ரெகுலராக நடக்கும், ட்ரில்லிங் நடக்கும், ப்ராக்டிஸ் நடக்கும். இது ஒன்று. 2வது ரிஸ்க் ரிடக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பாக டிசாஸ்டர் வரும், வந்துச்சுன்னா ரிஸ்க்கை குறைக்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இயர்லி வார்னிங்க்கு முடிஞ்ச அளவுக்கு காசு செலவு பண்ணணும். ஏன்னா என்ன ஆகும், மக்கள் அப்புறப்படுத்தலாம் சீக்கிரமா. இயர்லி வார்னிங். 2வது பில்டிங் உருவாக்கும் போது ஸ்ட்ராங் பில்டிங் கோடோட உருவாக்கணும். எல்லா டிசாஸ்டர் தாங்கக்கூடிய அளவுக்கு ரெசிலியன்ட் பில்டிங் உருவாக்கணும். அந்த கோடும் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இது எல்லாமே இதுலேயே இருக்குது, சில்லிலும் இருக்குது. ஒரு டிசாஸ்டர் வந்துச்சுன்னா மேக்ரோ லெவலில் என்ன பண்ணணும், மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருக்கணும். அண்ட் ஆல்சோ இன்சூரன்ஸ் கவரேஜ், ஸ்ட்ராங் பில்டிங் கோட்ஸ், இது எல்லாமே எங்கே இருக்குது, சில்லிலும் இருக்குது. அண்ட் இந்த இன்ஸ்பிரேஷன் என்ன பண்ணிக்கணும், ஃபியூச்சரில் இந்தியாவோட ஆக்டில் என்ன பண்ணணும் அப்டேட் பண்ணிக்கணும்.